என்னங்க சொல்கிறீங்க? இப்போ இந்த மாதிரிலாம் வரப்போதா? ஆமாங்க, ரஜினியும் கமலும் ஒரே நேரத்தில் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது கைதி 2வோட நிலைமை அப்படின்னு கேட்டால், கூலி முடித்தவொடனே நான் கைதி 2 பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம லோகேஷ். இப்போ படத்தோட ரிசல்ட் வந்த உடனே கைதி 2க்கு ஒரு பாஸ் வச்சுட்டு இப்போது ஒரு 2 வயசான கேங்ஸ்டர் வந்து மோதிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ரஜினி கமலை வச்சு அவர் பண்ண போகிறாரு. ஒருவேளை இந்த படம் முடிச்சு தான் கைதி 2 பண்ண போறாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ல போயிட்டு இருக்குது. அவரோட ப்ரியர் கமிட்மெண்ட்டான அருண் மாத்தேஸ்வரன் டைரக்ஷன்ல இவர் நடிக்க போற படம் ஒன்று இருக்குது. அதோட ஷூட்டு அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ ரொம்ப குயிக் ப்ராஜெக்ட்னால இப்போ 3 மாசத்துலேயே அதை முடிச்சிருவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது எல்சியூவா வர கைதி 2 வருமா, இல்லை அவர் ரஜினி கமல் வச்சு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய படம் அப்படின்னு பண்ண போறாரான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா?